எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு வைஷு vlog. இன்னைக்கு நம்ம பிஸ்கெட் ஐஸ்கிரீம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிஸ்கெட் ஐஸ்கிரீம் செய்யறதுக்கு தேவையான பொருள்: 1 கப் பால், 2 கப் சர்க்கரை, 2 ஸ்பூன் கொக்கோ பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு நீங்கள் எந்த பிஸ்கெட் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு ஹாப்பி பிஸ்கெட் சூஸ் பண்ணி 4 பேக்கெட் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம எடுத்து வச்ச இந்த பிஸ்கெட்டை இந்த மாதிரி உடச்சி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான சர்க்கரை போட்டுக்கோங்க. இதில் பால் சேர்த்து நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச இந்த பிஸ்கெட்டை இந்த மாதிரி ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கேஸ் ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க பாலை ஊற்றிக்கோங்க. இது நல்லா பொங்கி வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா பால் பொங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சிருந்த மிக்ஸை இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க கொக்கோ பவுட்ரு சேர்த்துக்கோங்க. கொக்கோ பவுட்ரு இல்லாமலும் நம்ம செய்யலாம். கொக்கோ பவுட்ரு சேர்த்திங்கன்னா சாக்லேட் ஐஸ்கிரீம் டேஸ்ட்டில் வரும். அதுக்காக தான் நம்ம சேர்க்குறோம். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் சுகர் வேணும்னா சேர்த்துக்கோங்க. இது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், முதல் சேர்த்தப்ப ரொம்ப தண்ணியாட்டு இருந்துச்சு. இப்போ நல்லா திக்காயிடுச்சு. இது கட்டியாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு அரைக்க தான் போகிறோம். இப்போ நான் இதை ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மிக்ஸ் நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிடலாம். மாற்றிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு. இதை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இந்த மாதிரி ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. அவ்வளோதான், மாற்றியாச்சு. இந்த மிக்ஸை வந்து நீங்கள் ஃப்ரீசரில் 8 மணி நேரம் வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா செட் ஆகி வரும். செட் ஆகி வரட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். செகண்ட் டைம் அடித்ததுக்கப்புறம் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்னு. மறுபடியும் அதே கப்பில் ஊற்றி ஃப்ரீசரில் 2 மணி நேரம் வச்சுக்கோங்க. ஃப்ரீசரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து எடுத்தாச்சு செகண்ட் டைம். இதுக்கப்புறம் அதே ஹாப்பி பிஸ்கெட்டை மேலே நான் சும்மா உடச்சி போட்டிருக்கேன். இது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சாக்லேட் ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம பிஸ்கெட்டில் தான் பண்ணியிருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸி. குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.